Vinayaka Missions Kripananda Warrior Engineering College, Salem Campus. Admissions open now. Join and become the engineer of tomorrow. வணக்கம். செய்திச் சுருக்கம். வரலாற்று சாதனை படைத்தார் பிரக்ஞானந்தா. முதல்வர் விஜய் வாழ்த்து. நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் சர்வதேச செஸ் போட்டி கிளாசிக்கல் 14வது சீசன் நடந்தது. ஆண்கள் பிரிவில் நடப்பு உலக சாம்பியன் இந்தியாவின் குகேஷ், பிரக்ஞானந்தா மற்றும் நடப்பு சாம்பியன் நார்வேயின் மாக்னஸ் கால்சன் உள்ளிட்ட 6 பேர் பங்கேற்றனர். இதன் இறுதி சுற்றில் ஜெர்மனியின் வின்சென்ட் கெய்மருடன் பிரக்ஞானந்தா மோதினார். ஆரம்பம் முதலே ஆதிக்கம் செலுத்திய பிரக்ஞானந்தா 45வது நகர்த்தலில் வெற்றி பெற்றார். முதலிடத்தில் இருந்த வெஸ்லே அலி ரேசா மோதிய போட்டி டிராவில் முடிந்ததை அடுத்து பிரக்ஞானந்தா நார்வே செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்றார். இப்பட்டத்தை வெல்லும் முதல் இந்தியர் என்ற பெயரும் அவருக்கு கிடைத்தது. உலக நம்பர் 1 வீரரான கார்ல்சன் ஆதிக்கம் செலுத்தி வந்த இந்த தொடரில் அவரது சொந்த மண்ணிலேயே சாம்பியன் பட்டம் வென்று பிரக்ஞானந்தா சாதனை படைத்துள்ளார். இதுகுறித்து முதல்வர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கை, நார்வே தலைநகர் ஆஸ்லோவில் நடைபெற்ற நார்வே செஸ் 2026 தொடரில் அறிவார்ந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தி பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை படைத்திட்ட கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தாவுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரே தொடரில் நடப்பு சாம்பியன் மாக்னஸ் கால்சனை 2 முறையும் 4 போட்டிகளில் தொடர்ந்து வெற்றியும் பெற்று சாதனை படைத்துள்ளார். தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்த்துள்ள கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா புதிய சாதனைகளை படைத்திட எனது வாழ்த்துக்கள் என முதல்வர் விஜய் வாழ்த்தியுள்ளார். அண்ணாமலை பாய்ச்சல் செப்டம்பர் 14 அடுத்த அறிவிப்பு. கட்சியாக உருவெடுக்கும் வி தி லீடர்ஸ். பாரதிய ஜனதாவிலிருந்து வெளியேறிய அக்கட்சியின் முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை இது நம்ம இயக்கம் வி தி லீடர்ஸ் என்ற அமைப்பை தொடங்கியுள்ளார். அதை விரைவில் அரசியல் கட்சியாக மாற்ற இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த இயக்கத்தில் சேர விரும்புவோருக்காக சமூக வலைதள இணைப்பையும் வெளியிட்டுள்ளார். இந்த அறிவிப்பு வெளியாகிய 1 மணி நேரத்தில் அண்ணாமலை வழியில் நடக்க 1 லட்சம் பேர் முன்வந்தனர். அண்ணாமலை தொடங்கியுள்ள இயக்கத்தில் உறுப்பினர் சேர்க்கை வேகமாக நடந்து வருகிறது. முதல் 1 மணி நேரத்தில் 1,10,000 பேர் பதிவு செய்து இணைந்திருந்தனர். பிறகு இரவு 7 மணி நிலவரப்படி 7,50,000க்கும் மேற்பட்டோர் பெயர் பதிவு செய்து இணைந்திருந்தனர். இன்று காலை 5 மணி நிலவரப்படி இந்த எண்ணிக்கை 11 லட்சத்தை கடந்தது. காலை 9 மணிக்கு 12 லட்சம் பேர் வி தி லீடர்ஸ் இயக்கத்தில் தங்களை இணைத்திருந்தனர். இதன் வாயிலாக தமிழகத்தில் தனக்கு கிடைக்கப் போகும் ஆதரவை அறிந்து இந்த இயக்கத்தை அரசியல் கட்சியாக மாற்ற அண்ணாமலை முடிவு செய்துள்ளார். அதற்கான அறிவிப்பை செப்டம்பர் 14ஆம் தேதி வெளியிட திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 34 ஹார்ட் டிஸ்க் திருட்டு, ஆதாரங்களை அழிக்க முயற்சி, விசாரணையில் பகீர் பின்னணி. தமிழக மின் வாரியத்தில் டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதலில் நடந்த 397 கோடி ரூபாய் முறைகேடு குறித்து சிபிஐ அதிகாரிகள் வழக்கு பதிந்துள்ளனர். இந்த நிலையில் மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் டெண்டர் ஆவணங்கள் இடம்பெற்ற ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டு உள்ளன. கடந்த மாதம் 20ஆம் தேதி இதை கண்டறிந்த பொறியாளர் மலர்விழி தன் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தார். மின்வாரிய அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் மே 16 மற்றும் 17 ஆகிய வார இறுதி நாட்களில் குறைந்த அளவு ஊழியர்கள் பணியில் இருந்தபோது ஹார்ட் டிஸ்க் திருடப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதுகுறித்து போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த திருட்டுகள் மே மாதம் நடந்தது. இது 2 நாட்களுக்கு முன்புதான் வெளிச்சத்திற்கு வந்தது. இந்த வழக்கில் 2 கைது செய்யப்பட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே உள்ள வளர்புரத்தைச் சேர்ந்த 31 வயதான கோபிநாத் மற்றும் முரளி மனோகர் என அடையாளம் காணப்பட்டனர். தமிழக மின்சார வாரிய தலைமையகத்திலிருந்து ஹார்ட் டிஸ்குகளை திருடிய இடைத்தரகராக கோபிநாத்தையும் அவற்றை வாங்கிய பெறுநராக முரளி மனோகரையும் போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர். இதுகுறித்து போலீசார் கூறியதாவது, கோபிநாத் மே 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமையகத்திலிருந்து 34 ஹார்ட் டிஸ்குகளை திருடியுள்ளார். பின்னர் அவர் அந்த சாதனங்களை தனது இல்லத்தில் வைத்து அவற்றை ஃபார்மட் செய்து தரவுகளை அழித்த பிறகு பெங்களூருவுக்கு கொண்டு சென்றுள்ளார். தலா ரூபாய் 20,000 மதிப்புள்ள ஹார்ட் டிஸ்குகள் ஒவ்வொன்றும் ரூபாய் 2,500க்கு விற்கப்பட்டன. தற்போது 34 ஹார்ட் டிஸ்குகள் மீட்கப்பட்டுள்ளது. மின்சார வாரியம் தொடர்பான கொள்முதல் மற்றும் ஒப்பந்த புள்ளி நடவடிக்கைகளில் ஈடுபட்ட நபர்களின் தொடர்பு குறித்தும் விசாரணை நடக்கிறது என போலீசார் தெரிவித்தனர். இந்த விசாரணை தமிழகத்தை தாண்டி விரிவடைந்துள்ளதாலும் இதில் பல்வேறு இடங்களைச் சேர்ந்த சந்தேக நபர்கள் சம்பந்தப்பட்டுள்ளதாலும் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றுவது குறித்து போலீசார் பரிசீலித்து வருகின்றனர். இதற்கிடையில் கோபிநாத் எழும்பூரில் உள்ள மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டார். முரளி மனோகரும் காவலில் எடுக்கப்பட்டார். விசாரணை நடைபெற்று வருகிறது.
திமுக தயவில்தான் தவேக ஆட்சி நடக்கிறது. ஸ்டாலின் விமர்சனம். நாட்டில் ஜனாதிபதி ஆட்சி வந்துவிடக்கூடாது, அதன் மூலம் பாஜக வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே கூட்டணி கட்சியினரை தவேகவுக்கு வழியனுப்பி வைத்தேன் என திமுக தலைவர் ஸ்டாலின் சொன்னார். இன்றைக்கு வெற்றி வாய்ப்பை நாம் இழந்திருந்தாலும், ஆட்சி பொறுப்பை நாம் இழந்திருந்தாலும், எதிர்க்கட்சி நிலையிலிருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில நீங்கள் எல்லாம் இங்கு நம்முடைய கஜா என்கிற கஜேந்திரன் தலைமையில வந்து சேர்ந்திருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் வந்திருப்பதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஆட்சி நடப்பதை நம்முடைய தயவில் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் நாம் வெற்றி பெற வேண்டும், திமுக தரப்பில் ஆட்சி அமைய வேண்டும், எதிர்க்கட்சிகள் எல்லாம் தோற்க வேண்டும் என்ற நிலையிலே தான் நாம் தேர்தல் களத்தை சந்தித்தோம். ஆக நம்முடைய கூட்டணியில் இருந்த கட்சிகளுடைய தயவோடு தான் இன்றைக்கு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆக திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று கருதி நம்மோட கூட்டணியில் இருந்த கட்சிகளின் தயவிலே தான் இன்றைக்கு திமுக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கட்சியினுடைய தலைவர்களே, அந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பல இடங்களில் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள். நாங்கள் வருகிற போது எங்கள் கூட்டணி கட்சியினுடைய தலைவர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினிடத்தில் சொல்லிவிட்டு தான் வந்திருக்கிறோம் சொன்னார்கள். அவர்கள் சொல்லிவிட்டு சொல்லுகிற நேரத்தில் நான் சொன்னேன், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய விருப்பம், உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜனநாயகம் நான் தடுக்க மாட்டேன். நாட்டில ஜனாதிபதி ஆட்சி வந்துவிடக்கூடாது, அதன் மூலமாக பிஜேபி ஆட்சி தமிழ்நாட்டிற்கு வந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையிலே தான் அவருக்கு நான் வழி அனுப்பி வைத்தேன். ஆகவே நம்முடைய தயவோடு நடைபெறக்கூடிய இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரைவில் நாம் உறுதி எடுத்துக்கொண்டு பணியாற்ற இந்த நிகழ்ச்சியை உறுதியெடுப்போம் என்று கூறி மீண்டும் வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வருக 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 என வரவேற்று என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தடாலடியாக சரிந்த தங்கம் விலை 2 நாளில் 2240 ரூபாய் குறைவு. தங்கத்தின் விலை ஓரிரு நாட்களாக இறங்குமுகமாக உள்ளது. சென்னையில் நேற்று முன்தினம் தங்கத்தின் விலை 1 கிராம் ரூபாய் 14,480க்கும் சவரன் ரூபாய் 1,15,840க்கும் விற்பனையானது. நேற்று கிராமுக்கு ரூபாய் 50ம் சவரனுக்கு ரூபாய் 400ம் குறைந்து 1 கிராம் தங்கம் ரூபாய் 14,430க்கும் சவரன் ரூபாய் 1,15,440க்கும் விற்பனையானது. இந்த நிலையில் வார இறுதி நாளான இன்று தங்கம் விலை அதிரடியாக குறைந்துள்ளது. அதன்படி கிராமுக்கு 230 ரூபாய் குறைந்து கிராம் 14,200 ரூபாய்க்கும் சவரனுக்கு 1,840 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,13,600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த நாட்களில் தங்கம் விலை சவரனுக்கு 2,240 ரூபாய் சரிந்துள்ளது. இதேபோல வெள்ளியின் விலை கிராம் ரூபாய் 280 ரூபாய் 10 குறைந்து ரூபாய் 270க்கும் கிலோ ரூபாய் 2,80,000 ரூபாய் 10,000 குறைந்து ரூபாய் 2,70,000 விற்பனையாகிறது. வண்டல் மண் எடுக்க அனுமதி கோரி விவசாயிகள் உண்ணாவிரதம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்த பவானிசாகர் அணையில் நீர்மட்டம் 60 அடியாக குறையும் பொழுது விவசாயிகளுக்கு அனுமதி அளிக்கப்படும். 2024ஆம் ஆண்டு நீர்மட்டம் 60 அடிக்கு கீழே சென்றபோது வண்டல் மண் எடுக்க அனுமதி அளிக்கப்பட்டது. சென்ற ஆண்டு கனமழை காரணமாக அணையின் நீர்மட்டம் குறையாததால் வண்டல் மண் எடுக்கவில்லை. 2 ஆண்டுகளுக்கு பின்பு தற்போது அணையின் நீர்மட்டம் 56 அடியாக குறைந்துள்ளது. இதனால் மாவட்ட நிர்வாகத்திடம் வண்டல் மண் எடுக்க விவசாயிகள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்தனர். கடந்த மாதம் 20ஆம் தேதி விவசாயிகள் வண்டல் மண் எடுத்துக்கொள்ள தமிழக அரசு அனுமதி அளித்தது. ஆனால் அனுமதி அளித்த 15 நாட்கள் ஆகியும் மாவட்ட நிர்வாகம் விவசாயிகளை மண் எடுக்க விடாமல் அலைக்கழிக்கிறது. இதனால் விரக்தி அடைந்த விவசாயிகள் கடந்த 29ஆம் தேதி பவானிசாகரில் உள்ள பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பின் 2ஆம் தேதி ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்பட்டது. தொடர் போராட்டம் நடத்தியும் அனுமதி வழங்கப்படவில்லை. இதனால் விவசாயிகள் நேற்று காலை முதல் சத்தியமங்கலத்தில் உள்ள மாவட்ட வன அலுவலகத்தின் முன்பாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நாள் ஒன்றுக்கு 100 லாரிகளுக்கு மட்டுமே அனுமதிக்கப்படும் என்ற நிபந்தனை விதித்த வனத்துறையை கண்டித்து இந்த போராட்டம் நடந்தது. கடந்த காலத்தை போல
எந்தவித நிபந்தனைகளும் இன்றி அனுமதி அளிக்க வேண்டுமென விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தை உண்ணாவிரத போராட்டமாக மாற்றியுள்ளனர். நேற்று இரவு முதல் 15 விவசாயிகள் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கியுள்ளனர். மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளிக்கும் வரை போராட்டம் தொடரும் என அறிவித்துள்ளனர். முதல்வர் விஜய் கையில் ஊழல் பட்டியல், ஆக்ஷனில் இறங்கும் உளவுத்துறை. தமிழகத்தின் நகராட்சி நிர்வாகத்துறையின் கீழ் 25 மாநகராட்சிகள், 138 நகராட்சிகள், 490 பேரூராட்சிகள் உள்ளன. இவற்றில் மழைநீர் வடிகால், பாதாள சாக்கடை உள்ளிட்ட பணிகள் தனியார் ஒப்பந்ததாரர்களுக்கு டெண்டர் வாயிலாக வழங்கப்படுகின்றன. அதற்காக அவர்களிடம் 10 முதல் 25% வரை அதிகாரிகள் கமிஷன் வசூலிக்கும் நடைமுறை உள்ளது. இந்நிலையில் நகராட்சி நிர்வாகத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதல்வர் விஜய் இதுபோன்ற கமிஷன் கலாச்சாரத்தை தடுக்க வேண்டுமென அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். அதன்படி மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகளில் யார் யார் கமிஷன் பெறக்கூடியவர்கள், எந்தெந்த பணிகளுக்கு எவ்வளவு பெறுகின்றனர், அப்பணம் யார் யாருக்கு செல்கிறது போன்ற தகவல்களை சேகரிக்கும் பணியை தொடங்கியுள்ளனர். இதுகுறித்து நகராட்சி நிர்வாகத்துறை அதிகாரிகள் கூறியதாவது: அரசு அதிகாரிகளை பொறுத்தவரையில் 3 ஆண்டுகளுக்கு ஒரே இடத்தில் இருக்கக்கூடாது. ஆனால் மாநகராட்சிகள், நகராட்சிகளில் அதே பகுதியை சுற்றி இடமாறுதல் பெற்று ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அதிகாரிகள் பலர் இருக்கின்றனர். அவர்களை அடையாளம் கண்டு பணியிட மாற்றம் போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன. கமிஷன் வாங்கும் அதிகாரிகள், அவர்களுக்கு உடந்தையாக இருப்போர் போன்ற விவரங்களை உளவு பிரிவு போலீஸ் உதவியுடன் சேகரிக்கும் பணியை தொடங்கியுள்ளோம். அப்பட்டியல் முதல்வர் கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றனர். திமுக திட்டத்தை கைவிடும் தவிக. ரூபாய் 20,000 கோடி திட்டம் ரத்து. தமிழகத்தில் வீடுகளில் மின் பயன்பாட்டை கணக்கெடுக்க மீட்டர் பொருத்தப்பட்டுள்ளது. சில பணியாளர்கள் நேரில் செல்லாமல் கணக்கு எடுப்பதால் நுகர்வோர் பாதிக்கப்படுகின்றனர். எனவே ஆளில்லாமல் மின் பயன்பாட்டை கணக்கெடுக்க ஸ்மார்ட் மீட்டர் பொருத்த மின்வாரியம் முடிவு செய்துள்ளது. அந்த மீட்டரில் மின் பயன்பாடு கணக்கு எடுக்கப்பட வேண்டிய தேதி மென்பொருளில் பதிவேற்றப்படும். தொலைத்தொடர்பு வசதியை ஏற்படுத்தி தானாகவே கணக்கு எடுத்து மின் கட்டண விவரம் நுகர்வோரின் மொபைல் போன் எண்ணுக்கு அனுப்பப்படும். 6 தொகுப்புகளாக 3.4 கோடி ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தி 93 மாதங்களுக்கு பராமரிக்கப்படும் வகையில் ஒப்பந்த நிறுவனத்தை தேர்வு செய்ய 2025 மார்ச்சில் டெண்டர் கோரப்பட்டது. திட்ட செலவு 20,000 கோடி ரூபாய். டெண்டரில் 50 நிறுவனங்கள் பங்கேற்ற நிலையில் அவை வழங்கிய தொழில்நுட்ப புள்ளி அந்த ஆண்டு இறுதியில் திறக்கப்பட்டன. இந்த விவரங்கள் அரசுக்கு அனுப்பப்பட்டு விலைப்புள்ளி திறக்க அனுமதி கேட்கப்பட்டது. சட்டசபை தேர்தலுக்கு பின் விலைப்புள்ளி திறக்க திட்டமிடப்பட்டது. தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை பிடித்து முதல்வராக விஜய் பதவியேற்றுள்ளார். முறைகேடு புகாரை அடுத்து மின்வாரியத்தில் இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து அறிவிக்கப்பட்டு 2,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டன. வீடுகளுக்கு 200 யூனிட் இலவச மின்சார திட்டத்தால் அரசுக்கு செலவு அதிகரித்துள்ளது. எனவே நிதி நெருக்கடியை சமாளிக்கும் வகையில் தற்போது ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கைவிட அரசு முடிவு செய்துள்ளது. அரசியல் கட்சி தலைவர் ஆதரவு, முக்தாரை கைது செய்ய திணறல். சென்னை இஞ்சம்பாக்கத்தை சேர்ந்தவர் பாஜக பிரமுகர் அலிஷா அப்துல்லா. இவர் சமீபத்தில் போலீஸ் கமிஷனர் ஆபீஸில் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்தார். திமுக எம்பி திருச்சி சிவாவின் மகன் சூர்யா மற்றும் மை இந்தியா என்ற யூடியூப் சேனல் நடத்தி வரும் முக்தார் அகமது எண்ணை பற்றி இழிவாக பேசி வீடியோ வெளியிட்டுள்ளனர். பெண்ணின் கண்ணியம் மற்றும் தனியுரிமை குறித்து அவதூறாக பேசியதுடன் எங்களின் இரட்டை குழந்தைகள் குறித்து வெளியில் சொல்ல முடியாத வகையில் வார்த்தைகளை பயன்படுத்தியுள்ளனர். இவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியிருந்தார். எப்போ பார்த்தா அலிஷா இது, அலிஷா அது, அலிஷா இங்கே போனா, அலிஷா அங்கே போனாங்க, அலிஷா 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 அவங்க வாயில் வந்து அலிஷா தான் வந்து ஐ திங்க் ஹி ட்ரீம்ஸ் அபவுட் மீ அண்ட் ஹி வேக்ஸ் அப் ஹி திங்ஸ் அபவுட் மீ. ஐ லெஃப்ட் இட். அவங்க என்ன பேசுனாங்க 2 வருஷம் வந்து நான் விட்டுட்டேனா. அது கூட ரொம்ப தப்பாக பேசினாங்க, விட்டுட்டேனா. ஆனால் பசங்க பற்றி வந்து பேசக்கூடாதுங்க. நாட் ஓன்லி மீ, பீட் எனி ஒன். எனக்கு மட்டும் இல்லைங்க, நான் ஐம் நாட் டாக்கிங். எனக்கு மட்டும் நான் பேசல. ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் த தமிழ்நாடு விமென் ஆஃப் தமிழ்நாடு நான் பேசுகிறேன். யாருக்குமே இந்த விஷயம் வந்து no one should get affected like how I got affected. So I request the government to take action on them. இதுகுறித்து மத்திய குற்றப்பிரிவில் உள்ள சமூக ஊடக விசாரணை பிரிவு போலீசார் திருச்சி சிவாவின் மகன் சூர்யாவை நேற்று முன்தினம் கைது செய்தனர். ஆனால் யூடியூபர் முக்தார் அகமதுவை கைது செய்ய முடியாமல் திணறி வருகின்றனர். அரசியல் கட்சி தலைவர் ஒருவர் ஆதரவில் அவர் தலைமறைவாக இருப்பதாக கூறப்படுகிறது. முக்தார் அகமது முன்ஜாமீன் பெறும் வரை அவரை கைது செய்யக்கூடாது என அரசியல் கட்சி சார்பில் போலீசாருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. வேண்டியதை நடத்தி கொடுத்தார் பெருமாள்.
திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தமிழக முதல்வர் ஜோசப் விஜயின் அம்மா ஷோபா சந்திரசேகர் தரிசனம் செய்தார். அவருக்கு தேவஸ்தான அதிகாரிகள் ரங்கநாதர் மண்டபத்தில் தீர்த்த பிரசாதம் வழங்கி வேத பண்டிதர்கள் மூலம் ஆசீர்வாதம் செய்து வைத்தனர். தரிசனம் நல்லா இருந்தது. லாஸ்ட் நவம்பர்ல வரும்பொழுது நான் வேண்டிக்கிட்டு வந்தேன். அதே மாதிரி பெருமாள் நடத்தி கொடுத்துட்டாரு. பெருமாள் ஆசி.